ரீசன்ட் டேஸாக ட்ரிப் எங்கேயுமே போகலைன்னு சடனாக பிளான் பண்ணி மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பில் ஃபுல்லாமே போயிட்டு வர்றதுக்கு நம்ம இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 98% சார்ஜோட சரவணம்பட்டியில் இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ஸ்கூட்டரில் 100% சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா 130லிருந்து 140 கிலோமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளால் போயிட்டு வந்துட முடியுன்ற நம்பிக்கையில் இந்த வண்டியை நான் முதல் முறையாக இந்த ட்ரிப்புக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அசால்ட்டாக 130 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு வந்துருன்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை இருந்தாலுமே கூட ஒரு புறம் சார்ஜ் டவுன் ஆகிருச்சுன்னா எப்படி தள்ளிட்டு வர்றது என்னன்ற மாதிரியான ஒரு பயமுமே எனக்கு இருந்துச்சு. ஒரு பர்சன்டேஜ் சார்ஜ் டவுன் ஆகும் போதும் மனசுக்குள்ள ஒரு மாதிரியான பதட்டமும் வர ஆரம்பிச்சுது. என்னானாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற பாசிட்டிவ் மைண்டோட நாங்கள் ட்ரிப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். திடீர்னு 0% காட்டுறதை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டு ரொம்பவே பயந்துட்டான். பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒயர் கொஞ்சம் லூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் 0%ன்னு காட்டுன்றத சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் அவனோட பயமே கொஞ்சம் போச்சு. அவனுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறதுக்குள்ளேயே காரமடையே வந்துருச்சு. சரின்னு பேச்சை குறைச்சிட்டு இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சாச்சு. டெய்லியும் பெரிய பெரிய கட்டடங்களையும் வீடுகளையும் பார்த்துக்கிட்டு திடீர்னு இந்த மாதிரி மலைகளை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்துச்சு. ரோட்லேயுமே போக்குவரத்து நெரிசல் இல்லாததுனால வண்டி ஓட்டுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. திரும்பவும் நம்ம போகிற வழியிலேயே ரைட் சைடில் ஒரு சின்ன மலையுமே தெரிய ஆரம்பிச்சுது. இந்த மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போகிறது இது எங்களுக்கு முதல் முறை அல்ல. நாங்கள் வருஷத்தில் ஒரு முறை எப்படியாவது நாங்கள் போயிடுவோம். அப்படி வருஷந்தோறும் நாங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது வழியிலேயே இன்னொரு மலை கோயில் இருக்கிறத நாங்கள் பல முறை பார்த்துருக்கோம். ஆனால் அங்கே நாங்கள் போனதே இல்லை. சரி, இந்த முறை எப்படியாவது அந்த கோயிலுக்கு போயிடலாம்னு ஒரு முடிவு பண்ணி அந்த கோயிலுக்குமே போக ஆரம்பித்தோம். இந்த மலையை குருந்த மலைன்னு சொல்கிறாங்க. மேலே முருகன் கோயில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சரின்னு முருகனையும் கும்பிட்றலாம்னு அந்த கோயிலுக்கு போக ஆரம்பித்தோம். நம்ம ஓட்டிகிட்டு போகிற இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு அந்த அளவுக்கு வேகமாக போகாததுனால நம்ம வண்டியோட ஓவர்டேக் அடிச்சுட்டு போயிட்டு கோயில்லையுமே நமக்காண்டி வெயிட் பண்ணிட்டுமே இருந்தாங்க பசங்க. கோயிலுக்கு போனதுமே ரைட் சைடில் ஒரு சின்ன மலைக்குன்றுமே இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இந்த கோயிலுக்கு கீழே பாறையிலேயே செதுக்கின மாதிரியான தெப்ப குளமுமே இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த கோயிலில் அப்படி என்ன சாமி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ மேலே போனோம். ஆஞ்சநேயருமே காட்சி அளித்தார். இந்த சின்ன மலைக்குன்று மேலே இருந்துட்டு சுற்றி பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இயற்கை காட்சிகள் ரொம்பவே கண்ணுக்கு இதமாக தெரிஞ்சுது. சுற்றி பார்த்ததெல்லாம் போதும்னு நாங்கள் முருகனை பார்க்கலாம் அப்படின்னு இந்த பெரிய கோயிலுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தோம். உள்ள நுழைஞ்சதுமே எங்களுக்கு பாசிட்டிவ் வைப்புமே உண்டாச்சு. இந்த கோயிலில் 100 படிக்கட்டுகளுக்கும் குறைவான படிக்கட்டுகளே இருக்கிறதுனால சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக மேலே ஏறி வழிபாடு செய்கிற மாதிரியாக இருக்குது. இந்த கோயிலில் வெறும் பாறையிலேயே நாகர் சிலையை செதுக்கி இருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மேலே ஏறி வந்ததுமே உள்ள நுழைஞ்சதும் சுயம்பு லிங்கமுமே இருந்துச்சு. இந்த குருந்தமலை உருவான
வரலாறை தெரிஞ்சுக்கும் விதமாக தல வரலாற்று சுருக்கமுமே இடம்பெற்றிருந்துச்சு. குழந்தை வேலாயுத சாமியை ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லாததுனால நாங்கள் தரிசனம் மட்டும் செஞ்சுட்டு வெளியே வந்துட்டோம். இந்த குருந்தமலை முருகன் கோயிலை சுற்றியுமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ்ந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தபடியாக படிக்கட்டு வழியாக கீழே இறங்குனதும் விநாயகரும் பஞ்சலிங்கங்களும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த கோயில் முழுவதையும் சுற்றி பார்த்துட்டு தரிசனத்தையும் முடிச்சுட்டு அடுத்தபடியாக நாங்கள் மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம்.